இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டென்ஸை கொஞ்சம் திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். டென்ஸ் பேசிக்காக 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். அதில் ஒன்று 4 டைப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு 4 டைப்ஸ் இருக்குது. இதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பார்த்துருங்க. இப்போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்மேட் என்னென்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஆக்சிலரி வெர்ப் வரணும். அதாவது என்னென்னா ஆமு, இஸ்ஸு, ஆர் இந்த 3 ஆக்சிலரி வெர்ப் ப்ளஸ் வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் ப்ளஸ் ஐஎன்ஜி. அந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். இப்போது அந்த ஆக்சிலரி வெர்ப்ஸை சப்ஜெக்ட் கூட எது யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் இந்த 3மே வந்தால் இஸ் யூஸ் பண்ணணும். வி, யூ, தே இந்த 3 வரும்போது ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் கோயிங் ஆன் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். அதாவது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா அதை நம்ம சொல்லும் போது அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கணும். அதை தான் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எக்ஸாம்பிள், அவர் இப்பொழுது தோட்டத்தில் வேலை செய்கிறார். இப்போ நான் சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாரு, தோட்டத்தில் வேலை செய்கிறாரு. ஸோ நான் சொல்லும் போது நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். இதை எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் த கார்டன் நவ். ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் த கார்டன் நவ். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துருச்சா? இங்கே சப்ஜெக்ட் என்ன? அவர் சொல்கிறோமா? அப்போது ஹீ தான் சப்ஜெக்ட்டு. ஹீன்ற சப்ஜெக்ட் வந்தால் என்ன வேர்ப் போடணும்னு சொல்கிறாங்க? இஸ் போடணும். ஸோ ஹீ இஸ், இங்கே மெயின் வேர்ப் என்ன? வேலை செய்கிறாரு. அப்போ வேலை செய்கிறத ஒர்க்குன்னு சொல்வோமா? வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். அப்போது ஒர்க்கிங், ஹீ இஸ் ஒர்க்கிங். அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது? கார்டனில் வேலை செய்கிறாருன்னு சொல்கிறோமா? அப்போது ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் த கார்டன் நவ். அடுத்த எக்ஸாம்பிள், என் தந்தை இப்பொழுதும் செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறார். அதாவது என்னுடைய அப்பா வந்து இப்போவும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறோம். அதை எப்படி சொல்லலாம்? மை ஃபாதர் இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் ஸ்டில் நவ். மை ஃபாதர் இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் ஸ்டில் நவ். சப்ஜெக்ட் என்ன? என்னுடைய அப்பான்னு சொல்கிறோமா? அப்போது ஹீன்னு சொல்வோம். அதாவது ஒருத்தர் தானே சொல்கிறோம். அப்போது ஹீனா என்ன வரும்? இஸ் வருமா? ஸோ மை ஃபாதர் இஸ் என்ன பண்ணுறாரு? நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. படிக்கிறது என்ன? ரீடுன்னு சொல்வோமா? ரீடு ப்ளஸ் ஐஎன்ஜி. மை ஃபாதர் இஸ் ரீடிங் என்ன படிக்கிறாரு? நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. மை ஃபாதர் இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் இப்பொழுதும் படிச்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறோமா? இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காருன்னு சொல்கிறோம். அப்போது ஸ்டில் நவ் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மை ஃபாதர் இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் ஸ்டில் நவ். இப்போது நம்ம பார்த்தாச்சு. அதாவது நம்ம பேசும்போது நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும்னு பார்த்தாச்சு. அதாவது சில பேருக்கு டவுட் இருக்கும்ல, நான் பேசும்போது அந்த விஷயம் நடக்குதானே எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னா, இப்பொழுதுனா நவ், தற்சமயம் அதாவது இந்த சமயம் சொல்வோம்ல, அதை எப்படி சொல்லணும்னா அட் ப்ரெசன்ட், அப்படி இல்லைனா அட் திஸ் மொமெண்ட். நெக்ஸ்ட்டு இன்னும் நடக்குது அப்படின்னா ஸ்டில், இப்பொழுதும் அப்படின்னா ஸ்டில் நவ். அதே இல்லைனா ஈவன் நவ். கீவேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுதா இப்போதும் செய்கிறாங்க, இல்லை இன்னும், இல்லை இந்த சமயம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு தெரியுது அது வந்து ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் வர மாதிரி இருந்தால் அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தற்போது நான் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். அதாவது இப்போது நான் ஆசிரியராக வேலை செஞ்சுட்ருக்கேன்னு சொல்கிறோம். அப்போது தற்போதுனா என்ன? அது வந்து இப்போ கண்டினியூஸில் நடக்கிறது தான். இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறோமா? அப்போ இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அட் ப்ரெசன்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் டீச்சர். அட் ப்ரெசன்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் டீச்சர். தற்சமயம்னா அதாவது தற்பொழுதுனா அட் ப்ரெசன்ட் சொல்லுவோமா? இங்கே யார் சப்ஜெக்ட்? என்ன? நான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ சப்ஜெக்ட்டு ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? பி வேர்பை ஆம் யூஸ் பண்ணணும்னு சொன்னா. ஸோ ஐ எம், நான் என்ன பண்ணுறேன்? வேலை செய்கிறேன். அப்போ வேலை செய்கிறது என்ன? ஒர்க்கு வேர்பு கூட ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஸோ ஐ எம் ஒர்க்கிங், என்னவா வேலை பண்ணுறேன்? ஆசிரியராக வேலை பார்க்குறேன். ஸோ அட் ப்ரெசன்ட் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் டீச்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அமுதா இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறாள். இதில் என்ன வேர்டு? இப்பொழுதும் சொல்கிறோம். அதாவது அமுதா இப்போவும் எழுதிட்டு இருக்கான்னு சொல்கிறோம். அப்போ நான் சொல்லும் போது அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கா, அப்போ அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அமுதா இஸ் ரைட்டிங் ஸ்டில் நவ். அமுதா இஸ் ரைட்டிங் ஸ்டில் நவ். இங்கே சப்ஜெக்ட் என்ன? அமுதா. அப்போ அமுதானா என்ன? ஷீன்னு சொல்லுவோமா? ஷீன்னு வந்தால் என்ன வேர்ப் வரணும்? இஸ் வரணும். ஷீ இஸ் என்ன பண்ணுறா? எழுதுறா. ஸோ ஷீ இஸ் ரைட்டிங்
இவ்வளோ நேரம் எழுதுறா, இன்னமும் எழுதிட்டு தான் இருக்கான்னு சொல்லமா. அப்போது அமுதா இஸ் ரைட்டிங் ஸ்டில் நவ். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம பேசும்போது நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும்னு பார்த்தாச்சு. இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மேட்டை வேறு எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணுறோமோன்னு பார்த்தா யூஸ் பண்ணுவோம். ரெண்டு தான். அதாவது கம்முன்ற வேர்பும் கோன்ற வேர்பும், அதாவது வர்றது போகிறது, இந்த 2 விஷயமும் நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவோம். எப்போனா ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை சொல்கிறதுக்காக நம்ம இந்த 2 வேர்பையும் யூஸ் பண்ணி சொல்லலாம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள், என் தந்தை நாளை சென்னை செல்கிறார், இல்லை சென்னைக்கு செல்கிறார், எப்படியோ வச்சுக்கலாம். இது எப்படி சொல்லணும்னா, மை ஃபாதர் இஸ் கோயிங் டு சென்னை டுமாரோ. மை ஃபாதர் இஸ் கோயிங் டு சென்னை டுமாரோ. இங்கே நாளைக்கு போகிறான்னு சொல்கிறோம். அப்போது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை தான் சொல்கிறோம். இங்கே என்ன வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம்? கோன்ற வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோமா? அதாவது கோயிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்மேட் அதுதான். இங்கே மை ஃபாதர் தான் சப்ஜெக்டா. அப்போ மை ஃபாதர்னா ஹீன்னு சொல்லுவோமா? ஹீன்ற சப்ஜெக்ட் வந்தால் வேர்பு யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் போகிறாரு, அப்போ ஃப்யூச்சரில் போகிறான்னு சொல்கிறோம். அப்போது போகிறதுனா கோ, அப்போ வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வருமா? ஸோ மை ஃபாதர் இஸ் கோயிங், எங்கே போகிறாரு? சென்னை போகிறாரு. ஸோ மை ஃபாதர் இஸ் கோயிங் டு சென்னை. நாளைக்கு போகிறான்னு சொல்கிறோமா, அதை லாஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். மை ஃபாதர் இஸ் கோயிங் டு சென்னை டுமாரோ. போகிறாங்கன்றதை சொல்லியாச்சு. அதாவது கோன்ற வேர்ப் வச்சு பார்த்தாச்சு. இப்போ வர்றாங்க, அதாவது கம்முன்னு இருக்கா. இந்த கம்முங்கிற வேர்ப் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என் சகோதரர் நாளை லண்டனிலிருந்து வருகிறார். இதை எப்படி சொல்லலாம்? மை பிரதர் இஸ் கம்மிங் ஃப்ரம் லண்டன் டுமாரோ. மை பிரதர் இஸ் கம்மிங் ஃப்ரம் லண்டன் டுமாரோ. இங்கே சப்ஜெக்ட் என்ன? என் சகோதரர். அப்படின்னா மை பிரதர். மை பிரதர்னா ஹீன்னு சொல்லுவோமா? ஹீன்னு வந்தால் வேர்ப் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இஸ் யூஸ் பண்ணணும். மை பிரதர் இஸ் என்ன பண்ணார்? வராரு. அப்போ வர்றதுனா கம் ப்ளஸ் ஐஎன்ஜி கம்மிங். ஸோ மை பிரதர் இஸ் கம்மிங். எங்கேருந்து வராரு? லண்டன்லேருந்து வராரு. ஸோ ஃப்ரம் லண்டன். நாளைக்கு வராருன்னு சொல்லாமல் அதை லாஸ்ட் போடணும். ஸோ மை பிரதர் இஸ் கம்மிங் ஃப்ரம் லண்டன் டுமாரோ. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இன்று மாலை அவளை சந்திக்க செல்கிறேன். அதாவது இன்றைக்கி ஈவினிங் நான் அவளை பார்க்க போகிறேன்னு சொல்கிறோம். அப்போது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயந்தான். அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு மீட் ஹர் திஸ் ஈவினிங். ஐ எம் கோயிங் டு மீட் ஹர் திஸ் ஈவினிங். ஆனால் திஸ் ஈவினிங் பதிலாக டுடே ஈவினிங் கூட சொல்லலாம். இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான் போகிறேன்னு சொல்கிறேன்னா அப்போது ஐ தான் சப்ஜெக்டு. ஐ வந்தால் வேர்ப் ஆம் தான் வரணும். ஐ எம் போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங், அவளை பார்க்க போகிறேன், அதாவது சந்திக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு மீட் ஹர் திஸ் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் தான் போகிறேன்னு சொல்லனா அப்போது ஐ எம் கோயிங் டு மீட் ஹர் திஸ் ஈவினிங். இப்போது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தாச்சு. இன்னும் ஒரு சில விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு சில வேர்ப்ஸ் நம்ம கண்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணவே கூடாது. அது என்னென்னா ஸ்மெல், திங்க், லவ், அண்டர்ஸ்டாண்ட், ப்ரிஃபர், appear, hear, believe, hate, forget, want, refuse, see, like, seem, know, wish, own, notice, need, resemble, remember, belong and dislike. இந்த 24 வேர்ப்ஸும் கண்டினியூஸ் ஃபார்மில் வரவே வராது, நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது. இந்த வேர்ப்ஸை தவிர மற்ற வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது கண்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.